கொள்ளு துவையலோ கொள்ளு குழம்போ நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி கொள்ளில் தக்காளி சட்னி கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ஆனியன் தோசை தான் போட்டிருக்கேன். தோசைக்கு இந்த கொள்ளு தக்காளி சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்காக 50 கிராம் கொள்ளு எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக மல்லி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி, அதுக்கப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய், இதில் கொஞ்சமாக புதினா தலை ஆட் பண்ணி நல்லா கொள்ளை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்தரணும். அதுக்கப்புறமா இப்போ நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேங்க. 4 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வெந்தரணும். அதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த அளவுக்கு வேகணுங்க. வெந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை, இதுக்கு தகுந்த உப்பு போட்டு ஆற விட்டு கையில் அரைச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள்